இதே யாராவது ஒரு நடிகன் வந்து இப்படி நின்று இருந்தா ஆகா ஓஹோ தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு ஒரு 15 நாள் பேசியிருப்பான் டிபேட். ஒரு பையன் இதை பத்தி பேசல, வாயை திறக்கல. அப்படி காட்டிட்டா திருமாவளவனுக்கு ஓஹோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இப்ப நாங்க உங்களை பத்தி டிவியை நான் பாக்குறதே கிடையாது, பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது, டிவியில செய்தி போடுன்னு நான் சொல்றது கிடையாது, பேப்பர்ல செய்தி போடுன்னு சொல்றது எல்லாம் எங்களுக்கு சோசியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையே உருவாக்கி கொடுத்துருக்கு. இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு. சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள போகுது. இன்னைக்கு உன்னால மறைக்க முடியல, என்ன மறைச்சிருப்பாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பேப்பர்ல போடு எவ்வளவுதான் நீ பண்ணாலும் நமக்கு 2 காலம் தான் ஒதுக்குவாங்க ஒரு பத்திரிகையில. அது 8வது பக்கத்துல 10வது பக்கத்துல தான். ஒரு நாள் கூட முதல் பக்கத்துல ஒரு கலர் வண்ண புகைப்படம் வச்சு ஒரு 4 காலத்துல செய்தி போட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையில 8 காலம் இருக்கும். இந்த 8 காலத்துல இதுவரையிலும் இந்த 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடிய நிலையிலும் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற நிலையிலும் கூட நமக்கு இந்த கட்சி இந்த இதழ்கள் ஒதுக்குகிற அளவு 2 காலம், அது 3 காலம், அதிகபட்சமான 3 காலம். முதல் பக்க செய்தி போட மாட்டாங்க. ஏதாவது நீ கல்லெறிஞ்சி கண்ணாடி உடைச்சு முதல் பக்க செய்தி. சிறுத்தைகள் வன்முறை வெறியாட்டம் போடுவான். இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் திரண்டாங்கன்னு காட்டல, அந்த விபத்து நடந்துதான் பெருசா போட்டாங்க. தம்பிங்க இறந்து 1 மணி வரையிலும் மாநாடு முடிஞ்சிச்சான் சொல்லி கேட்கல, வந்துகிட்டே இருந்தாங்க திடலுக்கு. 55 கிலோமீட்டர் இந்த பக்கம் வலது பக்கத்தில் 20 கிலோமீட்டர் சமயபுரம் வரையிலும், இந்த பக்கம் பெரம்பலூர் இடது பக்கத்தில் 35 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. சாலை முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த வண்டிகளில் இருந்து இறங்காதவர்களின் எண்ணிக்கையே பல லட்சம் பேர். வண்டியிலிருந்து நிறைய பெண்கள் இறங்கல. இந்த வண்டியிலிருந்து இறங்காத மக்கள் அண்டா இனிமே அங்கே போக முடியாது, போயிடும் அண்ணன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னா எல்லாம் போனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் லைவ்ல ஓடுது, வெளிச்சம் டிவி ஃபேஸ்புக்கில் போகுது. இந்த திரட்சி கொள்கை சார்ந்து உருவான திரட்சி. அருமை தோழர்களே, எல்லா இருட்டடிப்புகளையும் தாண்டி, எல்லா அவமதிப்புகளையும் தாண்டி, எல்லா ஒதுக்குமுறைகள் ஒதுக்கி வைக்கிற ஒதுக்குதலையும் தாண்டி 25 ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் சக்தியாக தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜனநாயகம் வெல்லும் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு. இந்தியா கூட்டணியே வெல்லும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு மாநாடு. பிஜேபியை எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்த்தக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடு.